அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பதிவில நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இன்னைக்கு நடந்த எலக்ஷன் ரிசல்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. 8% ஓட்டுலருந்து 3% அதாவது அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3-4% ஓட்டு தான் வந்து வாங்கியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னங்கிறது, இனிமேலாச்சும் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த அ மக்கள், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா யோசிச்சே ஆகணும். ஏன்னா திரும்ப திரும்ப நீங்க ஒரே தப்ப பண்றதுனால, இங்க எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது கிடையாது. ஏன் 8%லிருந்து 5% ஓட்டு ஏன் குறைஞ்சுச்சு? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப சீமான் அவர்கள் வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தாரு. அதுல என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10,00,000 ஓட்டாச்சும் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஒரு 3, 4 பேராச்சும் நாங்க சட்டசபைக்குள்ள போயிருவோம்னு நாங்க எதிர்பார்த்தோம். பட் அது நடக்கல அப்படிங்கிற மாரி. கண்டிப்பா 10,00,000 ஓட்டுக்கு மேல கன்ஃபார்மா வந்திருக்கும். 3, 4 பேர் இல்ல. மினிமம் ஒரு 10 பேராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பா அதிகமாவே இருந்துச்சு. ஏன்னா திமுகவுடைய ஒரு எதிர்ப்பு அலை வந்து மக்கள்கிட்ட இருக்குதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு டிஎம்கே மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்ப்புல மக்கள் இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். அந்த எதிர்ப்ப நீங்க சரியா பயன்படுத்தியிருந்தீங்கன்னா, கன்ஃபார்மா சொல்றேன் 10 தொகுதிக்கு மேலேயே வந்திருக்கும். 10,00,000 ஓட்டு இல்ல, 20,00,000 ஓட்டு கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஸோ எங்க கோட்ட விட்டீங்க அப்டின்னா, நான் திரும்பவும் சொல்ற அதே விஷயம் தான். நீங்க விஜய், விஜய், டிவிகேன்னு நீங்க யார எதிரியா நெனைக்கணுமோ அவங்கள நெனைக்காம, ஏன்னா என்டிகேல நாம் தமிழர் கட்சியில 234 வேட்பாளர்கள்ல, குவாலிட்டியான வேட்பாளர்கள் நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான அவங்க எப்படிப்பட்ட வேட்பாளர்கள், அவங்க வந்தா மக்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த மாரியான விஷயங்கள் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தவற விட்டீங்க அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. குறிப்பா சாட்டை துறைமுருகன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்கள், நீங்க அத மறுக்க ஏன்னா இவரு வந்து விஜய் அடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஒரு நிரந்தர சந்தோஷம் கிடையாது. அததான் நான் சொல்றேன். மாற்றத்த நோக்கி இருக்கக்கூடிய நீங்க, இந்த மாரி ஆட்கள் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, இதே வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் நீங்க சொல்லலாம். அது அவர் தனிப்பட்ட ஒரு சேனல். இருக்கட்டுமே. இப்ப சாட்டை துரைமுருகன் வந்து அதுல சேனல் என்ன பண்றாரு? கட்சி சார்ந்து தானே எல்லாத்தையும் பேசுறாரு. இப்ப விஜய பத்தி நீங்க வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 இயரா விஜய பத்தி இவ்ளோ வீடியோ போட்ட சாட்டை துரைமுருகன், 234 தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் டெய்லி ஒருத்தர உட்கார வச்சு, நீங்க சொல்லுங்க. உங்க தொகுதிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க தொகுதியில என்ன பிரச்சனை? ஸோ, அப்ப அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ மாரி எடுத்திருந்தாரு. எடுத்து ஒரு 234 வீடியோ கிட்ட போட்டிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன். அந்த வீடியோ எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். பாருப்பா, இவன் தான்ப்பா கரெக்ட்டா அந்த தொகுதியோடைய பிரச்சனைய கரெக்ட்டா சொல்றான். மக்களுடைய நிலைப்பாடு வேற மாரி மாறியிருக்கும். இப்ப விஜய்ங்கிற அந்த அலை பாதிக்கு பாதி உங்களுக்கு வந்திருக்கும். கண்டிப்பா வந்திருக்கும். சோசியல் மீடியால இப்ப எத்தன பேர் அத பார்த்துருவாங்க அப்டின்னா, சோசியல் மீடியாங்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் இப்ப டிவிக்கேவே வந்து பார்த்தோன்னா, எத்தன தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. ஆனா எப்படி எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து ஆதரவுகள் வந்துச்சு. சோசியல் மீடியா எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுங்களும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இவருக்குலாம் இதுல ஒண்ணும் பிரச்சனையே கிடையாதுன்னா, இவரு வந்து எந்த ஒரு தொகுதியிலும் நிக்கல. இதுல கஷ்டப்பட்டது யாரு? நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் களத்துல இறங்கி போராடுனாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். நீங்க இதே சோசியல் மீடியா இவருக்கு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கு. இவர் நினைச்சிருந்தாருன்னா, ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ எடுத்து, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க தொகுதியில என்ன பிரச்சனை? உங்க மக்களுக்கு அத எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க? உங்களுடைய சித்தாந்தம் என்ன? இது எல்லாமே அந்த தொகுதி சார்ந்து அவங்க பேசும்போது, அந்தந்த தொகுதி மக்கள், இப்ப அந்த தொகுதி வேட்பாளர்கள் அந்த ஒரு வீடியோவ அங்க இருக்கக்கூடிய மக்கள், இல்ல அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள், அவங்க ஊர் மக்களுக்கு எல்லாத்தையும் நீங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது, நெறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும். ஆட்டோமேட்டிக்கா மனிதன், அதாவது மக்களுடைய மனநிலை ஆட்டோமேட்டிக்கா உங்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா உங்க சைட்ல இது வந்து யாருமே மறுக்க முடியாது. இந்த விஷயத்த இவரு பண்ணாரான்னு கேட்டா, பண்ணல. நீங்க என்னன்னா ஒரு சில விஷயங்கள் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறத நீங்க கொண்டு வராதது தான் மிகப்பெரிய ஒரு ரீசன். இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல திரும்பவும் எங்கள தான் நீங்க திட்டுவீங்க. இது திட்டுறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. யார் வேணா எப்படி வேணா மனசு மாறியிருக்கலாங்கிறேன். ஓட்டு சதவீதம் அதிகம் ஆயிருக்குமா? ஆயிருக்காதா? இப்பவும் நீங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, இவருக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப நான் என்ன சொல்ல, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 1 இயர்ல யூடியூப் வருமானமே நல்லா பயங்கரமா எடுத்திருப்பாரு. அது இல்லாம வந்து பார்த்தோன்னா, இவரு பணம் வாங்குனா அப்படி இப்படின்னு நெறைய சொல்றாங்க. அதுல எவ்வளோ வந்துச்சு என்னன்னு தெரியல. கட்சி சார்ந்து நம்ப கட்சி, நம்ப வேட்பாளர்கள், நாம வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டுல உள்ள நம்ம வந்து பார்த்தோன்னா, ஆட்சி பிடிக்கலனாலும் சட்டசபைக்குள்ள போணும்னு நம்ப இருந்திருந்தாருன்னா, இவரு இவ்ளோ பேசுறாருல்ல, இவருக்கு பேச்சு திறமை இல்லைன்னு நெனைக்கிறீங்களா? பேச்சு திறமை இருக்கு. ஆனா அந்த பேச்சு திறமைய எதுக்கு பயன்படுத்தணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு பயன்படுத்தாம, முழுக்க முழுக்க விஜய், 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 விஜய்ங்கிற ஒரு விஷயத்துல இத வந்து என்ன பண்ணியிருக்கணும்? நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அண்ணன் வந்து பார்த்தோன்னா, இவர தடுத்திருக்கணும். ஆரம்பத்திலே ஒரு முட்டுக்கட்டை போட்டிருந்தா,
அப்ப நீங்க என்னன்னா, நீங்க தெரிஞ்சே ஃப்ரீயா விடுறீங்க. அடி. அவன அடிக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் வரப்போறது? அடிச்சது அடிக்க அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குகள் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கே தவிர, உங்களுக்கு மைனஸ் ஆயிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சே பண்றீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள நம்பி இருக்கக்கூடிய, உங்களையே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப ஏமாந்து போறாங்க. இப்ப நீங்க வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. நீங்க இத ஆரம்பத்திலே நிறுத்தியிருந்தீங்கன்னா, ஓட்டு பெர்சன்டேஜ் இப்ப இருக்கிறத விடவே அதிகமாவே வந்திருக்கும். இத மறுக்க முடியாத ஒரு உண்ம. இதில நீங்க மக்கள வந்து குறை சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா, ரொம்ப கீழ்த்தனமா பேசுறாரு. இவரோட பேச்சுகள நீங்க பார்த்திருக்கீங்களா? ரொம்ப அநாகரிகமா, முகம் சுளிக்கிற அளவுக்கு பேசுறாரு. குடும்பத்து ஆளுங்கள, அதெல்லாம் ஒரு மாரி வந்து கேட்கறதுக்கவே நான் அந்த மாரி இருக்கும்போது மக்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? இப்ப நீங்க நினைக்கிறீங்க இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் பேசுறாரு. எல்லா மக்களும் அப்படி நினைக்க மாட்டாங்க. இவரு பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும் மைண்டு? நான் பார்த்த வரைக்குமே நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவர வச்சு தான் நாம் தமிழர் கட்சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க? வேணாம் அப்படிங்கிற மாரி அ அதாவது எதிர்ப்பு ஆட்டோமேட்டிக்கா நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி போச்சுன்னா, இவர பேர வச்சு தான் சொல்றாங்க. இவரு மேல இருக்கிற ஒரு கோவத்த யார் மேல காட்டுறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் மேல காட்டுறாங்க. ஓட்டு போடுறதுல காட்டுறாங்க. இப்ப இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி போட முடியுமா? அவர் சித்தாந்தம் என்ன? அந்த ஏங்க எல்லா மக்களுமே ஒரே மாரி சிந்திக்க மாட்டாங்க. அதாவது நமக்கு இருக்கிற அறிவு மாரி எல்லா மக்களுக்கும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு. அவங்களோட அரசியல் புரிதல் எவ்வளோ இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அவங்க பார்ப்பாங்க. என்ன இப்படி பேசுறான்? இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு என்னங்கிறது? எல்லாரும் ஒரே மாரி அறிவு இருந்துட்டா எப்படி? எல்லாருக்கும் அரசியல் புரிதல் முழுசா இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு நம்பகத்தன்மைன்னு ஒண்ணு வேணும். நீங்க எவ்வளோதான் கொள்கை, கோட்பாடு எவ்வளோதான் வச்சிருந்தாலும், ஒரு நம்பகத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கணும். இப்ப நீங்க கொள்கை, கோட்பாடு எல்லாமே நல்லா இருந்து, பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப அ அநாகரீகமா இருந்துச்சுன்னா, எப்படி உங்க மேல நமக்கு நம்பிக்கை வரும்? அது வராதுல்ல. நான் கோயிலுக்குள்ள வந்து பார்த்தோன்னா, பூஜை பண்றேன். நான் கோயில்ல வந்து கோயில் சன்னதிய சுத்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்டின்ட்டு அங்க போயிட்டு பேட் வேர்ட்ஸ் பேசுனா, அதாவது நீங்க கோயில் சன்னதியில இருக்கீங்க, கோயில் பூசாரியா இருக்கீங்க, இல்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க. ஆனா பேசுற வார்த்தைலாம் கலீஜா இருந்துச்சுன்னா, எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்? அது மாரி தானே. நீங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல இவர்ட்ட சொல்லுங்க. இந்த மாரி பேசாதீங்க. உன்னால தான் ஓட்டு பர்சன்டேஜ் போச்சு. இனிமேல் வந்து நம்ம கட்சிய வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கொள்கைய எப்படி மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தணும்? இத பத்தி நெறைய பேசுங்க. இத வந்து நீங்க தான் தடுக்க முடியும். நீங்க சப்போர்ட் பண்ண தான் இந்த மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்களே உங்க கட்சிய வந்து இன்னும் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இன்னும் டவுன்ஃபால் தான் கொண்டு போறீங்க. எங்கருந்து எங்க கொண்டு வந்து இது எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க. சாட்டை துரைமுருகன் ஒருத்தரு, நாம் தமிழர் கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா, அழிக்க போறாருன்ட்டு நானும் வீடியோ போட்டு நெறைய பேர் குடுத்திருந்தாங்க. அது எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாச்சு பார்த்தீங்களா? இப்ப இவருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்தடுத்து வீடியோ போட்டு இவர் பாட்டுக்கு போயிருவாரு. இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் பாருங்க. பெர்சனலா எல்லாத்தையும் இழுத்து, அநாகரீகமா பேசி, இந்த காரைக்குடி அந்த பிரபு அவர்கள்லாம் ரொம்ப அநாகரீகமா பேசி, அப்புறம் இந்த வக்கீல் நெல்சன் அவர்கள ரொம்ப அநாகரீகமா பேசி, இவங்கலாம் இருக்கிற வரைக்கும் இன்னும் கட்சி டவுன்ஃபால் ஆகும். உங்க அண்ணனுக்கு தான் கெட்ட பேர் ஆகும். சீமான் அவர்கள் தான் கெட்ட பேர் ஆகும். இத மக்களாகிய நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் நீங்க கேட்கல அப்படின்னா, இத ஸ்டாப் பண்ண முடியாது. இனிமே என்ன பண்றது அவ்வளோதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் ஓகே தான். இது உண்மையா இல்லையாங்கிறது உண்மையா நாம் தமிழர ஃபாலோ பண்ணக்கூடிய ஆதரவாளர்கள் உங்க மனசுல இருந்து சொல்லுங்க. இவரு பண்ணதுல தப்பு இருக்கா? இல்லையா? சீமான் அவர்களையும் சரி, அந்த வேட்பாளர்களையும் சரி, அவங்கள எதுவும் சொல்லல. வேட்பாளர்கள்லாம் உண்மையிலுமே களத்துல அவ்ளோ தூரம் இறங்கி போராடுனாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்களும் அவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா, மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா, இவர் நெனச்சிருந்தா இன்னும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ வச்சு, இந்த சேனல வச்சு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஏன்னா, அவ்ளோ பாருங்க ஒவ்வொரு இதுலயுமே பாருங்க 4,00,000 வியூ, 7,00,000 வியூ, 8,00,000 வியூ, 18,00,000 வியூலாம் போயிருக்கு. இப்ப 18,00,000 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, ஒரு 2 மில்லியன் பேர் கிட்ட பார்க்குறாங்க. 1.8 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னா, அப்ப அந்த நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்க கட்சி சார்ந்து, உங்க வேட்பாளர்கள் சார்ந்து, உங்க தொகுதி சார்ந்து நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, எவ்வளோ பேத்துட்ட போய் சேர்ந்திருக்கும்? ஏன் அந்த விஷயத்த நீங்க மறந்தீங்க? ஏன் அத வந்து பண்ணல? இதெல்லாம் நீங்க யோசிக்காத வரைக்கும் ஒண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா, மத்த எல்லாருமே அவங்கவங்களோட விஷயத்த கொண்டு போய் சேர்க்கல தான் மும்முரமா இருந்தாங்க. அடுத்தவங்கள அடிக்கிறதுல மும்முரமா இல்ல. அவங்கவங்களுடைய அவங்கவங்களுடைய கட்சி சார்ந்த விஷயங்கள மக்கள்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனா, இவரு அத பண்ணவே இல்ல. கடைசி வரைக்கும் விஜய், 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 விஜய்ன்னு பேசியே முடிச்சு விட்டாரு. நீங்க யோசிச்சுக்கங்க இனிமேலும் இவருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி இன்னமும் டவுன்ஃபால் தான் போக வாய்ப்பு இருக்கு. இதுல ரொம்ப நாம் தமிழர் கட்சிய ரொம்ப அதிகமா நம்பிட்டு இருந்த ஆதரவாளர்களும் சரி, வேட்பாளர்களும் தான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கிடைக்கும். ஓகே. இந்த வீடியோக்கு பத்தின கருத்து இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மிக்க நன்றிகள்.